நீங்கள் இதுவரையிலும் ஜெபித்த ஜெபங்கள், நம்முடைய பிரயாசங்கள், நம்முடைய ஊழியங்கள், இவைகள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் நிச்சயமாகவே தம்முடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை அவர் மறந்து விடுகிற தேவன் அல்ல. இந்த மாதம் நீங்கள் ஒரு நல்ல கூலியை நீங்கள் பெறப்போகிறீர்கள். ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு ஒரு கூலி கொடுக்கிற மாதமாய் மாறப்போகிறது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நம்முடைய ஜெபித்த ஜெபத்திற்கு இந்த மாதம் நமக்கு பதிலை கர்த்தர் தரப்போகிறார். இந்த மாதம் ஆண்டவர் நம்மை திருப்திப்படுத்தி, இந்த மாதம் நம்மை அலங்கரித்து, இந்த மாதம் நமக்கு நிறைய நன்மைகளை கர்த்தர் செய்து, பயத்தோடு அல்ல, புதிய வருஷத்துக்குள்ளே ஒரு சந்தோஷத்தோட கர்த்தர் நம்மை புறப்பட பண்ண போகிறார். ஆமென். இந்த மாதம்தான் வேதம் சொல்கிறது, இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்களுக்கும் ஒரு நற்செய்தி பிறப்பிக்கப்பட்ட மாதம் இந்த மாதம். அதனால இந்த 12வது மாதத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து, என்றைக்கு அன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது எப்படி ஒரு சந்தோஷம் இந்த பூமியில உண்டானதோ, அதே மகிழ்ச்சியை இந்த மாதம் நம்முடைய வீடுகளிலையும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் தருவாராக. இந்த மாதம் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆச்சரியமாய் ஆண்டவர் வழி நடத்துவாராக. இந்த மாதம் உங்களுக்காகவும் எனக்காகவும் புதிய புதிய வாசல்களை ஆண்டவர் இந்த மாதம் திறப்பாராக. புதிய புதிய ப்ராஜெக்ட்களை ஆரம்பித்து அதிலே சந்தோஷப்படுகிற மாதமாய் இந்த மாதம் கர்த்தர் நடத்துவாராக. இதுவரையிலும் நம்முடைய குடும்பத்திலே கண்டிராத ஒரு மகிழ்ச்சியை இந்த மாதம், மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் கர்த்தர் கிருபையாய் நம்புறவங்க முழு பலத்தோடு கரங்களை தட்டி இந்த மாதம் ஆண்டவருடைய சுகம் நம்மிடத்திலே வெளிப்படுவதாக. இந்த மாதம் சகல பிரச்சனைகளிலிருந்தும் ஒரு தீர்வை கர்த்தர் தருவாராக. யோசேப்பு சிறையிலிருந்து வெளியே வந்தது போல இந்த மாதம் கர்த்தர் நாம் அநேகரை சிறைகளிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருவாராக. ஆமென். என் கரத்தை பிடித்த நாள் முதல் அவர் என்னை கைவிடவே இல்லை. நம்மை குற்றப்படுத்தாத ஒருவர், நம்மை மன்னிக்கிற ஒருவர். நம்ம எத்தனை டைம் கர்த்தரிடத்தில் இந்த 12 மாதத்தில் போய் மன்னிப்பு கேட்டோம். ஆனால் அத்தனை மாதமும் அவர் நமக்கு மன்னிக்கிறவராகவே இருந்தார். அவர் செய்த நன்மை ஏராளம். அப்போ இந்த 12வது மாதம் நம்ம எந்த மாதம் அப்படின்னா, ஆண்டவருக்கு மிக அதிகமான நன்றிகளை செலுத்துகிற மாதம். ஸோ இந்த மாதம் முழுக்க முழுக்க நம்ம கர்த்தருக்கு ஒன்றொன்றாய் நினைத்து நினைத்து நன்றி சொல்லிட்டே இருக்கணும். எவ்வளோ பெரிய மகிமை பாருங்க. இந்த வருஷத்தில் ஜனவரி மாதம் ஹாஸ்பிட்டலில் உள்ளுக்குள்ளே போனவங்க இன்னைக்கு வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வர முடியாத எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் நமக்கு சுகத்தை ஆண்டவர் தந்தார், ஆரோக்கியத்தை ஆண்டவர் தந்தார், அந்த பாடுகளை தாங்கக்கூடிய பலனை ஆண்டவர் தந்தார். அது ஆண்டவர் நம்ம மேல் வைத்த கிருபை. இந்த வருஷத்துல எத்தனையோ பேர் நம்மை பார்த்து, அவ்வளவுதான், இவன் எழும்புறது ரொம்ப கஷ்டம், இவன் எப்படி இதுல இருந்து வெளியே வருவான் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா ஆயிரக்கணக்கான பிரச்சனைகளை நம்ம சந்திச்சோம். ஆயிரக்கணக்கான பிரச்சனைகளையும் கர்த்தர் ஒருவரே நம்மோடு கூட இருந்து இந்த கடைசி மாதம் வரைக்கும் ஆச்சரியமாய் கொண்டு வந்திருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நமக்கு தேவன். அவர் நம்மை மரண பரியந்தம் நடத்துவதற்கு வல்லவராயிருக்கிறார். அப்படியே எல்லாரும் தேவ சமூகத்திலே எழும்பி நின்று இந்த பாடலை, என் கரத்தை பிடித்த நாள் முதல் அவர் என்னை கைவிடவே இல்லை. ஆமென். வேலை செய்கிறவர்களுக்கு அந்த வேலை செய்யும் போது பயங்கரமான ஒரு களைப்பு, வேலை செய்யும் போது நிறைய வருத்தங்கள். ஆனால் அந்த கூலியை கையில் வாங்கும் போது அவர்கள் சந்தோஷமாய் வாங்குகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, கண்ணீரோடு இந்த 11 மாதங்களும் நீங்கள் விதைத்திருக்கிற விதையை கர்த்தர் இந்த 12வது மாதத்திலே கர்த்தர் அறுக்கிறதற்கு கர்த்தர் உதவி செய்தார். கண்ணீரோடு விதைக்கிற நீங்கள் சீக்கிரமாய் நீங்கள் அறுப்பீர்கள்.
ஆண்டவர் இந்த மாதத்திலே உங்களை நிறைத்து உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களை பலப்படுத்தி புதிய ஆண்டுக்குள்ள ஆண்டவர் உங்களை வெற்றியாய் கர்த்தர் நடத்துவாராக. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல பொக்கிஷ சாலையை கர்த்தர் திறப்பாராக. ஆமென். நீங்கள் இழந்ததை ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப தந்து உங்களை கனப்படுத்தி மேன்மையாய் வைப்பாராக. சிலரை கர்த்தர் வளர பண்ணுகிறதற்கு அவர் நல்லவராய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். வேதத்தை திறந்து ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு கொடுக்க போகிற ஒரு வாக்குத்தத்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். ஆமென். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய ஆமென் 44வது அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 3-4 கூட வாசிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 44ஆம் அதிகாரத்தினுடைய 3-4வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகலாம். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளைப் போல வளருவார்கள். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 12வது மாதம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு வாக்கு தத்தத்திற்காக நான் காத்திருந்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த ஒரு நல்ல வார்த்தை, நீங்கள் நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளைப் போல வளருவீர்கள். நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளைப் போல வளருவீர்கள். இந்த வார்த்தையை ஆண்டவர் எனக்கு கொடுக்கும் போது வித்தியாசமா இருந்துச்சு. அப்படின்னா ஆண்டவர் நிறைய பிள்ளைகளை வேதத்திலே ஆண்டவர் வளர்த்தினார். அவர்களுக்கு அடையாளத்தை ஆண்டவர் காண்பித்தார். ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமை ஆண்டவர் வீட்டை விட்டு அவன் இருக்கிற இடத்தை விட்டு வெளியே கொண்டு வந்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ வானத்தை அண்ணாந்து பார், உன்னை நான் எப்படி பெருக பண்ணுவேன்னா வானத்து நட்சத்திரங்களை போல உன்னை பெருக பண்ணுவேன். அதே போல கர்த்தர் கீழே தரையில கொண்டு வந்து, நீ பாருப்பா இந்த பூமியினுடைய இந்த மணலை பார், இந்த மணலை போல உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். அப்போ பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவர் அவர்களை பெருக பண்றதற்கு வளர்றதற்கு ஏதோ ஒன்றை ஆண்டவர் காமிச்சு, இந்த மாதிரி நீ வளருவ, இந்த மாதிரி நீ உயர்வ அப்படின்னு ரொம்ப மேன்மையானதை ஆண்டவர் அவர்களுக்கு முன்பாய் காண்பித்தார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் அப்படி கொடுத்தார். ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும் இதே போல நிறைய புதிய புதிய காரியத்தை காண்பித்தார். ஆனா இந்த இடத்துல கர்த்தர் யாக்கோபனுடைய சன்னதியை பார்த்து சொல்றாரு, நீங்க எதை மாதிரி வளருவீங்கன்னா நீங்கள் அலரி செடிகளை போல வளருவீர்கள். அப்ப இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு தோணுச்சு, ஆண்டவரே ஆபிரகாம பார்த்து இருக்கிறதுலே பெஸ்ட்டை காமிச்சு இந்த மாதிரி நீ வளருவேன்னு சொன்னீங்க, இந்த இருக்கிறதுலே பெஸ்ட்டை காமிச்சு நீ பூமியினுடைய தூளை போல பெருகுவேன்னு சொன்னீங்க. ஆனா இந்த பிள்ளையை பார்த்து அலரி செடி. அப்ப இந்த அலரி செடி அப்படின்னு சொன்னா, செடி அப்படின்னு சொன்னாலே நம்முடைய பார்வைக்கு அது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா நம்ம எடுத்துக்க மாட்டோம். அதனால இப்படி சொல்றீரே அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய இந்த அலரி செடியினுடைய ஆழத்தை நாம் பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அதனால ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தை, நீங்கள் நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளை போல வளருவீர்கள். ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உங்களை வளர்த்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நீங்கள் இருக்கிற நிலைமையிலே இருக்க போவது இல்லை. கர்த்தர் ஒரு வளர்ச்சியை ஆண்டவர் தரப்போகிறார். இந்த 12வது மாதம் அடுத்த ஸ்டெப் வளருவதற்கான ஒரு விதையை கர்த்தர் போட போகிறார். அடுத்த படி நீங்கள் வளர போகிறீர்கள். 11 மாதத்தினுடைய வளர்ச்சியை விட இந்த கடைசி மாதத்தினுடைய வளர்ச்சி அதிகமாக போகிறது. உங்கள் குடும்பங்களை கர்த்தர் வளர்த்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய வருமானத்தை ஆண்டவர் வளர்த்த போகிறார். நம்புறவங்க ஆமோதிச்சு, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு வளர்ச்சியை கர்த்தர் தரப்போகிறார். ஆமேன். தன் காலத்திலே ஆமேன்
தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். நம்முடைய ஆண்டவர் வளர பண்ணுகிற ஆண்டவர். வேதம் சொல்லுகிறது, மோசே ஆண்டவர் 3 மாதம் யாருக்கும் தெரியாமல் ஆண்டவர் ஒளித்து ஆண்டவர் வளர்த்தினார். தன்னுடைய தாயினிடத்திலே ஆண்டவர் வளர்த்தினார். ஆனா அந்த தாய் நினைக்கிறார்கள், இனி இந்த செடியை ஒளிச்சு வளர்க்க முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் இது எப்படி வளரப்போகுதோன்னு நினைக்கும் போது கர்த்தர் எல்லாருக்கும் முன்னாடியும் பப்ளிசிட் பண்ணி கர்த்தர் நேர்த்தியா எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக வளர்த்தினார். சில மனிதர் உங்களுடைய இருதயத்துக்குள்ள, நாம் என்னுடைய வளர்ச்சியே நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது, நாம் வளர்றதை நிறைய பேர் விரும்ப மாட்டேங்கிறாங்க, அதனால நான் இதுவரைக்கும் மறைஞ்சு தான் நான் வளர்ந்துட்டு இருக்கிறேன், எது வாங்கினாலும் எது சொன்னாலும் எது செஞ்சாலும் யாருக்குமே ஷேர் பண்ணவே முடியல, ஏன்னா பொறாமப்பட்டுருவாங்களோ, அவங்க பொறாம நம்ம மேல விழுந்துருமோ, அதனால என்னுடைய வளர்ச்சியை கூட வெளியில காமிக்க முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை வளர பண்ண போகிறார். எப்படி வளர பண்ண போகிறார்னா, ஒரு காலத்துல மறைவாய் வளர்க்கிற கர்த்தர் இன்னொரு காலத்துல அத்தனை பேருக்கு முன்பாகவும், நீங்க மறைச்சு வச்சிருந்தாலும் மறைக்க முடியாது, உங்க அம்மா மறைச்சாலும் மறைக்க முடியாது, உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க போகிற வளர்ச்சி அது மறைக்கு வைக்கப்படுகிற அளவல்ல, அநேகருக்கு காண்கிற அளவு. கண்களுக்கு முன்பாக கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி, அவர்கள் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. பொதுவாக நம்முடைய ஊர்லையும் சரி எங்கேயும் சரி இந்த மரம் நடுகிறவர்களை பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மரத்தை நட்டுட்டு ஒரு 5 அடி ஒரு 6 அடிக்கு பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரு சின்ன ஃபென்சிங் மாதிரி அந்த செடிக்கு கொடுத்துருவாங்க. ஏன் அதை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு உயரம் ஒரு 6 அடி 7 அடி வளருகிற வரைக்கும் அந்த செடியை சில மிருகங்களுடைய கையிலிருந்து காப்பாற்ற வேண்டும். ஸோ ஆடு மாடுகள் ஏதாவது அந்த ரோட்டில் அலைஞ்சிருச்சுன்னா அந்த செடியை பறிச்சிரும். நடந்து போகிறவங்களுக்கு சும்மா கையை வச்சுட்டு அமைதியா இருக்காம அதை பிச்சிருவாங்க. அதுக்காக உலகத்தில் இருக்கிற மனிதன் ஒரு செடியை நடும்போது ஒரு ஸ்டெப்பு வளர்ற வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே மறைச்சு வைப்பாங்க. ஆனா அதற்கு பிறகு ஒருவேளை அந்த செடியை மறைச்சு வைக்கணும்னு நினைச்சா கூட அவர்களால் என்ன பண்ண முடியாதுன்னா அதை மறைச்சு வைக்க முடியாது. ஏன்னா அவர்கள் வைத்திருக்கிற அத்தனை கோட்டைகளையும் தாண்டி அந்த செடி அந்த மரம் வெளியிலே தெரியும். நான் இன்றைக்கு இந்த பலிபீடத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன், இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் கொஞ்ச நாள் தான் உங்களை மறைஞ்சு வளர பண்ணுவார். கொஞ்ச நாள் தான் நீங்க மறைஞ்சிருப்பீங்க. நீங்களே நான் வெளியே வர வேண்டான்னு நினைச்சாலும் கர்த்தர் வளர்த்த ஆரம்பிச்சா அநேகருடைய கண்ணுக்கு முன்னாடி இது நடக்கும் பிரதர், இது நடக்கும் சிஸ்டர். ஆண்டவருடைய வருகை தாமதிக்கும்னா உங்க வளர்ச்சியை பார்த்து அநேகர் பிரமிப்பாங்க. உங்களுடைய வளர்ச்சி அநேகருக்கு வெற்றியாய் தெரியும். உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து அவர்கள் ஆச்சரியப்படுற அளவிற்கு கைகளை மேல தட்டி, இயேசுவே ஆமென், என்னை வளர பண்ணுகிற தேவன், என்னை வளர பண்ணுகிற தேவன். சொல்லுங்க பார்க்கலாம், என்னை வளர பண்ணுகிற தேவன். சொல்லுங்க, என்னுடைய பிள்ளையை வளர பண்ணுகிற தேவன். சொல்ல சொல்ல அந்த மகிமை உங்க மேல கடந்து வரட்டும். இல்ல கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, நீந்தி நீந்தி மூழ்கத்தக்கதாய் நீ வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு நீ பெருகுவாய். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உம்முடைய கரத்தை என்மேல் வைத்து என்னை வளர பண்ணுகிற கர்த்தர். என்னுடைய வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாது. உங்கள் வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாது. உங்கள் வளர்ச்சியை சத்துரு தடுக்க முடியாது. ஆமென். என்னை வளர பண்ணுகிற கர்த்தர். இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல கீவேர்டு, என்னை வளர்த்துகிற கர்த்தர். என்னை வளர்த்துகிற, எப்படி வளர்த்துவாராமா? வேதம் சொல்லுகிறது, நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளை போல வளருவீர்கள். அலரி செடிகளை போல வளருவீர்கள். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த அலரி செடியை குறித்து வேதத்தில் நான் நிறைய இடத்துல தேடினேன். சரி, இந்த அலரி செடி என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம நிறைய பேர் ஒரு செடியை சொல்லுவோம் அரளி செடி.
அது வேற. இது அலரி செடி. அப்போ அந்த செடி பாய்சன். நிறைய பேர் அதுல உள்ள விதைகள் எல்லாம் பாய்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வித்தியாசமா மருந்துக்கெல்லாம் பயன்படுது. ஆனா இந்த அலரி செடி என்கிறது ஒரு வித்தியாசமான ஒன்று. வேதத்துல சில காரியங்களை வாசிக்கலாமா? நம்ம முதலாவதாக சங்கீதம் 137வது சங்கீதத்தினுடைய 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். சங்கீதம் 137வது சங்கீதத்தினுடைய 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும். பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். அதன் நடுவில் இருக்கும் அலரி செடிகளின் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாமா? அந்த 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். அதன் நடுவில் இருக்கும் அலரி செடிகளின் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம். அடுத்த வசனம், எங்கள் சிறைபிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதத்தையும் விரும்பி சீயோனின் பாட்டுகளில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். நல்லா கவனிச்சுக்குங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு. என்ன பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா, அவங்க சோகமாயிட்டாங்கன்னா, அவங்க ஏற்கனவே இருந்த நல்ல காலத்தை அவங்க நினைச்சிட்டாங்கன்னா, அவங்க மோஸ்ட்லி அவங்க என்னன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அவங்க நிறைய பேர் வாசிப்பார்கள். இது ஒரு நல்ல பழக்கமா இருந்துச்சு. அப்படின்னா நம்முடைய மைண்டுக்கு ரொம்ப ஃப்ரெஷ் கொடுக்கிறது என்ன அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் ஆண்டவருடைய அந்த ஆராதனைக்கும் ஒரு பெரிய கனெக்ட் இருக்கிறது. அதான் மேலிருந்து தள்ளப்பட்ட அந்த தூதன் யார் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய 2 ரெக்கைகளையும் அவன் எடுக்கும் போது அவனுக்கு நிறைய ஆயிரக்கணக்கான இசை வாத்தியங்கள் வாசிக்கப்படும். அதான் நம்ம வாசிக்கும் போது மேலிருந்து தள்ளப்பட்டவன் அவன் யார் அப்படின்னா ஒரு இசை கலைஞனா இருந்தான். அதே போல தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் ஒரு இசை கலைஞன். இந்த தாவீது அவனுடைய இசையை வாசிக்கும் போது சவுலுக்குள்ளே இருக்கிற பொல்லாத ஆவி அவனை விட்டு வெளியேறிடுச்சு. அப்போ நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய வீட்டில் ஒரு நபர் இசைக்கருவியை வாசிக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய பிளஸிங். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாருமே நீங்க கண்டிப்பா உங்களுடைய பிள்ளைகளை எதற்கு நேராக நடத்துங்கன்னா இந்த இசை ஞானத்திற்கு நேராய் நடத்துங்க. அவங்க வருங்காலத்தில் தனியாக வர்ஷிப் பண்றதற்கு, ஆண்டவரை ஆராதிக்கிறதற்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ரொம்ப அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய வாழ்க்கையிலே கிட்டத்தட்ட நிறைய பேர் அவங்களுடைய ஹேபிட்டா என்னன்னா அவங்க இசையிலே அவங்க வாசிப்பார்கள். அதே மாதிரி ஆண்டவர் யுத்தத்திற்கு புறப்படும் போது என்ன சொல்றாரு, எல்லார் கையிலும் ட்ரம்பட் எடுங்க அப்படின்றாரு. அந்த ட்ரம்பட்டை எடுத்து அவங்க ஊதும் போது அந்த எக்கால சத்தத்தை கேட்டு அதுலயும் வெரைட்டி இருக்குது. கிளம்புறதுக்கு ஒரு சவுண்டு, சாப்பிட்றதுக்கு ஒரு சவுண்டு, ஆராதிக்கிறதுக்கு ஒரு சவுண்டு, இந்த மாதிரி டிஃப்ரெண்டா அவங்க சவுண்டை அவங்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அவங்க வாசிப்பாங்க. அப்போ ஆண்டவரே அந்த காரியத்தை அவர்களுக்குள்ளே தந்தார். அதனால இன்றைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். வருகிற வருடம் ஆண்டவருக்கு சித்தமானால் உங்களுடைய பிள்ளைகளை எதற்கு நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் படுத்தணும்னா, அவங்க ஏதோ ஒரு இசை கருவியில அவங்க பழகிறதற்கு அவங்களை நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் படுத்துங்க. அந்த அபிஷேகம் நிறைய பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிறது. நான் நம்புறேன் அந்த பிள்ளைகள் ஆராதிக்க ஆராதிக்க அவருடைய வாழ்க்கை மாறும். அவர்கள் அந்த இன்ஸ்ட்ருமெண்டோட சேர்ந்து ஆராதிக்கும் போது ஆண்டவரிடத்துல ஒரு கனெக்ட் வரும். உங்க குடும்பத்திற்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்கள் வெட்கப்பட்டு போவார்கள். அப்போ இந்த இஸ்ரவேல், நல்லா கவனிங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இப்ப என்ன பண்றாங்கன்னா, இவங்க சோகம் ஆயிட்டாங்கன்னா உடனே அவங்க இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னா பாட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இவங்க சீயோனை நினைக்கிறாங்க. அந்த சீயோன் ஒரு காலத்துல கொடி கட்டி பறந்துருச்சு, அங்க பெரிய ஆசீர்வாதம் உண்டாயிருந்துச்சு, இவங்க தான் அங்க ஒரு பெரிய கிங் ராஜாவா இருந்தாங்க. இப்போ அந்த சீயோன் சிறைபிடிக்கப்பட்டு அந்த சீயோன் மோதி அடிக்கப்பட்டு சீயோன் சின்ன பின்னம் ஆயிருச்சு. அப்ப அதை நினைச்சு இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ஆற்றோரத்தில் உட்கார்ந்து அழுறாங்க. இவங்க பாடுகிற சத்தத்தை கேட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் நீங்க இந்த பாட்டை இன்னொரு டைம் பாடுங்க, இன்னொரு டைம் இந்த பாடுங்க, அது ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்போ வேதம் சொல்லுது, இவங்க வாசிச்சுட்டு இருந்த அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பாபிலோன்
நீங்க 1வது வசனம், அதன் நடுவில் இருக்கும் அலரி செடிகள் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம். எல்லாரும் சத்தமாய் அந்த வசனத்தை வாசிங்க. அலரி செடிகளின் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம். கவனிங்க, இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஆராதிச்சுட்டு இருக்கும் போது களைச்சு போய் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வைக்கணும். இப்போ ஆத்தினுடைய தண்ணீர் ஓடுது, நிறைய இடத்துல ஈரமா இருக்கும். அப்போ இவங்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை எது மேல தூக்கி வச்சாங்கன்னா, அலரி செடியின் மேல. நீங்க எத்தனை பேர் இந்த கிண்ணறங்களை பார்த்துருக்கீங்கன்னு தெரியாது. கிண்ணறங்கள் ஓரளவு எப்படிதான் இருக்கும்னா வெயிட்டா தான் இருக்கும். அது கிட்டார் மாதிரி ரொம்ப அந்த ஈஸியா நீங்க லைட் வெயிட்டா இருக்காது. நம்ம பொதுவாக செடிகளுக்கு மேல நம்ம எந்த பொருளையும் என்ன பண்ண முடியாது சொல்லுங்க. நீங்க செடிகளுக்கு மேல ஒரு செங்கல்லை தூக்கி வச்சிருவீங்களா? இல்ல செடிகளுக்கு மேல நீங்க அப்படி ஒருவேளை நீங்க ஒரு துணியே பாருங்க, பெட்ஷீட் ஏதாவது துவைச்சு செடிக்கு மேல நீங்க காய போட்டீங்கன்னா, நீங்க அந்த பெட்ஷீட்டை காய போட்டு திரும்பி எடுக்கும் போது அந்த செடியெல்லாம் எப்படி கிடக்கும்? வளைஞ்சு சாஞ்சு, சிலது உடஞ்சே போகும். ஏன் அப்படின்னா, செடியினால ஒரு வெயிட்டை என்ன பண்ண முடியாது, தாங்க முடியாது. ஆனா இந்த அலரி செடிக்கு ஒரு பவர் இருக்குது. இந்த அலரி செடி நம்ம நினைக்கிறது மாதிரி சாதாரணமான செடி இல்லை. இந்த செடி கிட்டத்தட்ட 12 அடி வரைக்கும் மேல வளர்ந்து, எந்த அளவுக்கு இப்படி வளருதோ அந்த அளவுக்கு அப்படியே சாஞ்சு வளைஞ்சு அப்படி ஒரு கூடாரம் மாதிரி இது மாறிடும். அப்போ இவர்கள் அந்த கிண்ணறங்களை தூக்கி வைக்கும் போது அந்த செடி என்ன செடியா இருந்துச்சுன்னா, வளர்ந்த செடி மட்டுமல்ல, அது ரொம்ப ஸ்ட்ராங்காய் வளருகிற செடியா இருந்தது. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் இன்றைக்கு இந்த மாதம் நமக்கு வாக்கு கொடுக்கிறாரு. நீங்க அலரி செடிகளை போல வளருவீர்கள். நீங்கள் அலரி செடிகளை போல வளருவீர்கள். நம்பர் 1, கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் தருகிறார். இனி ஆண்டவர் உங்களை வளர்த்துவது பிடுங்கப்படுவதற்கு அல்ல. இனி ஆண்டவர் உங்களை வளர்த்துவது மிதிக்கப்படுவதற்கு அல்ல. கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களை வளர்த்துவேன், ஆனா ஸ்ட்ராங்கா. கர்த்தர் எதையும் தாங்கக்கூடிய வளர்ச்சியை ஆண்டவர் உங்களுக்கு தருவேன் என்று நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி எஸ் ஆமென். பிரதர், நீங்க வளருவீங்க. சிஸ்டர், நீங்க வளருவீங்க. கர்த்தர் உங்களை எப்படி வளர்த்துறாருன்னா, ஆண்டவர் உங்களை ரொம்ப ஸ்ட்ராங்கா வளர்த்த போறாரு. கர்த்தர் உங்களை ஸ்ட்ராங்கா வளர்த்த போறாரு. கர்த்தர் உங்களை உறுதியாய் வளர்த்த போகிறார். இனி அந்த இடத்திலே ஆமென் யாரும் உங்களை சாய்த்து போட முடியாது. இதுவரைக்கும் சிலருடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சி வந்தாலே உங்களுக்கு பயமா இருக்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த வளர்ச்சிக்கு மேல சில நேரத்துல பாரம் வரும். வளர்ச்சி வரும்போது சில நேரத்துல நமக்கு எந்த அளவிற்கு நம்ம வளர்றோமோ அந்த அளவிற்கு பாடுகள் நமக்கு வரும். சில பிரச்சனைகள். அதான் நம்ம ஒரு உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, காய்ச்ச மரத்திற்கு தான் எதுக்கு கல்லடி விழுமாமா? காய்ச்ச மரத்திற்கு தான் கல்லடி விழும். அப்படின்னா ஒன்றும் தெரியாம இருக்கும்போது, யாருக்கும் இனிமே தெரியாம இருக்கும்போது உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களை தெரிஞ்சவங்க 5 பேர்னா 5 பேரில் தான் பிரச்சனை. ஆனால் நீங்கள் 50 பேருக்கு தெரியும் போது அதுக்கு மாதிரி. அப்போ ஒரு மனுஷன் வளர வளர அந்த மனுஷனுக்கு என்ன அதிகம்னா, நிறைய பாரங்கள் அதிகம். சில நேரத்தில் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்காகவே வளர வேண்டாம்னு நினைப்பாங்க. ஐயோ, நம்ம எதுக்கு அந்த வாயில நிற்கணும், வம்புல நிற்கணும், நமக்கு இது போதும், இதுக்கு மேலே நம்ம வளரக்கூடாது, ஓவரா வளர்ந்தாலே பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு எல்லாம் நம்ம நிறைய பேரு வளர்ச்சியை தடை செய்கிறவர்கள் இருப்பார்கள். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நீ தடை செய்யாதே, உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் முளைகளுடைய எல்லைகள் விரிவாகட்டும், நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுகிறாய். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை அலரி செடிகளை போல வளர பண்ணுவேன். உங்களுடைய வளர்ச்சி இதுவல்ல, உங்களுடைய உயர்வு இதுவல்ல, உங்களுடைய மேன்மை இதுவல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், நீ பார்க்கிறது சாதாரணமானது, நீ பார்க்கிறது ஒரு ஆரம்பத்தை, ஆனால் நான் உன்னை வளர்த்த போகிறது யாரும் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு, ஒருத்தருடைய யோசனையிலும் இல்லாத அளவிற்கு என்னை வளர்த்த போகிறார். இனி எப்படி வளர்த்த போகிறார் என்றால், கர்த்தர் என்னை ரொம்ப ஸ்ட்ராங்கா வளர்த்த போறாரு. ஹல்லேலூயா.
எதை உங்க மேல தூக்கி வச்சாலும் நீங்க தாங்குற அளவிற்கு வளர போறீங்க. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை வளர்த்துகிறார். இனி நிரந்தரமா, இனி ஸ்ட்ராங்காய், ஹalleluya, உங்களுடைய வளர்ச்சியை ஒருவரும் தடுக்க முடியாத அளவிற்கு கர்த்தர் உறுதியாய் ஆமென், அந்த வளர்ச்சி இனி மாறவே மாறாது. யார் நினைச்சாலும் அதை பிடுங்க முடியாது. ஏன்னா கர்த்தர் உங்களை ஸ்ட்ராங் ஆக்க போறாரு. அல்ல, கர்த்தர் சொல்லுகிறார், இனி கர்த்தர் உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கிறது. வம்சமாய் ஆண்டவருடைய வருகை வரைக்கும் அந்த வளர்ச்சி ஸ்ட்ராங்கா நிற்பதற்கு நல்ல கரங்களை தட்டி thank you Jesus, thank you Jesus, hallelujah. உலகத்தில் இருக்கிற சில பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ், பெரிய பெரிய கம்பெனிஸுக்கு முன்னாடி சைன் அப்படின்னு ஒன்று போட்டு 99 to 2025 2026 அப்படின்னா 82 அகைன் டாட் போட்டு 2025 அப்படின்னு போடும்போதெல்லாம் எனக்கு அந்த மாதிரி போர்டை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். 100 வருஷமா இது இருக்கு சார், 200 வருஷமா இது இருக்கு சார், 75 வருஷமா இதுக்கு இருக்கு சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்போ அடுத்த ஜெனரேஷன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல அது உறுதியாய் நடப்பட்டதுனால அடுத்த ஜெனரேஷன் அதை கொண்டு போயிடறாங்க. 100 இயர்ஸ் செலிப்ரேஷன் பண்ணும்போது நமக்கு அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கும். 150 இயர்ஸினுடைய செலிப்ரேஷனை பண்ணும்போது இத்தனை வருஷமா இந்த கம்பெனி இருக்கா, இத்தனை வருஷமா இந்த யூனிட்டை வச்சிருக்கிறீங்களா? நான் நம்புறேன் அது வெறும் உலகத்தானுக்கு மட்டும் இல்லை. ஆண்டவருடைய வருகை தாமதிச்சா கர்த்தர் உங்களை அலறி செடிகளை போல வளர பண்ணி உங்களை ஸ்ட்ராங் ஆக்கி, பிரதர் உங்களோட இது முடியாது, சிஸ்டர் இது உங்களோட முடியாது, கர்த்தர் வம்சமா என்னை வளர பண்ணுகிறதற்காக ஆமென், ஹalleluya, ஆமென். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஆண்டவர் என்னை எப்படி வளர்த்த போறாருன்னா இனி ஆண்டவர் ஸ்ட்ராங்கா வளர்த்த போறாரு. இனி என்னுடைய வளர்ச்சியில ஒரு அடித்தளம் இருக்க போகிறது. இனி நான் பிடுங்கி நடப்படுகிறவள் அல்ல. இனி கர்த்தர் நடுகிற இடத்துல நீங்க உறுதியா இருப்பதற்கு கர்த்தர் பலன் தருகிறவர். ஆமென். ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக இந்த அலரி செடிகளை பார்க்கும்போது வேதத்தில் ஒரு 7-8 இடத்துல தான் இந்த அலரி செடி அப்படின்ற இந்த இடம் வந்திருக்குது. ஆனால் இதில் வாசிக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கிட்டத்தட்ட 4 இடத்துல இந்த அலரி செடியும் பக்கத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்கள் இந்த வாக்கு தத்தத்திலேயே வாசிக்கும் போதே ஏசாயா 44:4 நீங்கள் வாசிக்கும் போதே என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள. இப்போ இந்த அலரி செடி பக்கத்துல என்ன வந்துச்சு, என்ன இருக்குது? அலரி செடி அப்ப எங்க வளரும்? தாமரை எங்க வளரும்? சொல்லுங்க சத்தமா. தண்ணீர்ல தான் வளரும். அதே மாதிரி சில செடிகள் இந்த இடத்துல தான் வரும், இந்த இடத்துல வராது அப்படின்னு இருக்குது. இப்போ ஊட்டியில இருக்கிற செடியை கொண்டு நம்ம கீழே நட முடியாது. சில செடிகள் அங்க இருக்கிறது இங்க வளராது. அதே மாதிரி இங்க இருக்கிறது அங்க செட் ஆகாது. அப்போ இந்த அலரி செடிக்கு ஒரு தன்மை இருக்கு. இந்த அலரி செடி எங்க வளரும் அப்படின்னு சொன்னா நீர்க்கால்களில் நடக்கும். அடுத்து இப்ப வாசிச்சோம் பாருங்க, 37வது சங்கீதம் 137:2 வாசிக்கும் போது அதுல பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை. அப்போ இந்த அலரி செடி இப்ப எங்க இருக்குது? ஆத்துல இருக்கு. ஆறு எங்க இருக்கும்? ஆத்துல என்ன இருக்கும்? தண்ணி. அப்போ இந்த அலரி செடிக்கும் எதுக்கும் கனெக்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா தண்ணீருக்கும் கனெக்ட் இருக்குது. அப்போ இந்த வார்த்தையை குறித்த விளக்கத்திற்காக நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் வைத்த வார்த்தை என்னன்னா, ஒருவன் தாகமாயிருந்தால் அவன் உடனே எங்க வரக்கடவான்? ஆத்துக்கு வரக்கடவன் கர்த்தர் சொல்லல, என்னிடத்தில் வரக்கடவான். அப்பொழுது நான் என்ன பண்ணுவேன்னா அவனுக்கு ஒரு தண்ணீரை கொடுப்பேன். அந்த தண்ணீர் நீடித்த நாட்களாய் அவனுக்கு ஊறுகிற ஜீவ ஊற்றை போல இருக்கும். அப்போ நான் விசுவாசிக்கிறேன், இரண்டாவது இந்த அலரி செடியை போல ஆண்டவர் வளர பண்ணுவார் என்கிறதற்கு அடையாளம் என்னன்னா, இனி நீங்க தனியா வளர மாட்டீங்க. இனி யாரோட வளர போறீங்கன்னா ஆண்டவரோட வளர போறீங்க.
உங்க பிசினஸ் ஆண்டவரோட வளர போகுது. நீங்க ஆண்டவரோட வளர போறீங்க. உங்க பிள்ளைங்க ஆண்டவரோட வளர போறாங்க. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை வளர்த்துவேன். இனி தனியாய் அல்ல, கர்த்தரோட சேர்ந்து வளர போகிறோம். இதுவரைக்கும் நீங்க ஒரே ஒரு ஆளா தனியா வளர்ந்து வளர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கலாம். ஆமென். உங்களுடைய வளர்ச்சி அப்படி நீங்க தனியா வளர்றதுனால திடீர்னு அந்த வளர்ச்சி உங்களை விட்டு போயிருக்கலாம். உங்களுடைய முயற்சியினால சம்பாதிச்சது நீங்க இழந்திருக்கலாம். உங்களுடைய வளர்ச்சியினால நீங்க ராத்திரி பகலா உழைச்சு செஞ்சு ஆனா நன்மையை பார்க்கிற நேரம் உங்களுக்கு தீமை வந்திருக்கலாம். உங்களுடைய கையினால நீங்க உழைச்சது உங்களை விட்டு போகலாம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு இந்த 12ஆம் மாதம் வாக்கு கொடுக்கிறார், மறுபடியும் நான் உன்னை வளர்த்துவேன், மறுபடியும் உன்னை வளர்த்துவேன். இனி நீங்கள் மட்டும் அல்ல, இனி உங்கள் கைகள் மட்டும் அல்ல, இனி நீங்க தனியா உங்க பிரயாசத்துல அல்ல, முழுக்க முழுக்க அப்பாவும் கூட உங்க கூட இருந்து, ஒரு மேனேஜரா கூட இருந்து, ஒரு ஓனரா கூட இருந்து, ஒரு நல்ல மென்டரா ஆண்டவர் கூட இருந்து நல்ல கரங்களை தட்டி நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பே, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நீங்கள் தனியாக நீங்கள் பிரயாசப்பட்டு வளர்ந்ததை இழந்திருக்கலாம். நீங்க கஷ்டப்பட்டு வளர்ந்ததை நீங்க இழந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இனி நீ மட்டும் இல்ல மகனே, கர்த்தரும் சேர்ந்து உங்க கூட கையை வச்சுட்டார்னா அந்த வளர்ச்சியை ஒருவராலும் தடுக்க முடியாது, அழிக்க முடியாது. இனி நீங்கள் நஷ்டப்பட்டு போவது இல்லை. நீங்க கைகளை தட்டி ஆமோதிக்கும் போது அப்படியே கிருப 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 என்னை வளர பண்ணுகிறவர், என்னை வளர பண்ணுகிறவர், என்னை வளர பண்ணுகிறவர், என்னை வளர பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் அலரி செடிகளை போல வளருவீர்கள். நம்பர் 1, ஃபர்ஸ்ட் அலரி செடி எப்படி வளருமாமா? எப்படி ஸ்ட்ராங்காய், எவ்வளோ வெயிட்டை தூக்கி வச்சாலும் அது எப்படி நிற்கும்னா உறுதியாய் நிற்கும். உங்க வளர்ச்சி நீ எப்படி இருக்க போகுது சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. நீங்க விசுவாசிக்கணும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஒரு வளர்ச்சி இருக்குது. இந்த 12வது மாசத்திலிருந்து கர்த்தர் உங்களை வளர்ச்சிக்கு நேராய் கொண்டு போகிறார். நெக்ஸ்ட் இயர் நீங்க நினைக்கிறத விட ஒரு வளர்ச்சி உங்களுக்கு உண்டாகும். 2026வது வருஷம் கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் உங்களை பல பக்கத்துல கர்த்தர் வளர்த்த போறாரு. இதுவல்ல உங்க வளர்ச்சி, பல இடங்களிலே கர்த்தர் வளர்த்த போகிறார். ஆமென். அந்த வளர்ச்சி முதல்ல எப்படி இருக்க போகுதுன்னா, நான் உன்னை உறுதியாய் வளர்த்துவேன், நான் உன்னை ஸ்ட்ராங்கா வளர்த்துவேன் மகனே, நீ பயப்படாத. உன் மேல என்னதான் தூக்கி வச்சாலும் அது உன்னை சேதப்படுத்தவே படுத்தாது. நம்பர் 2, இரண்டாவது, நான் உன்னை வளர்த்துவேன். எப்படி வளர்த்துவேன் அப்படின்னு சொன்னா, இனி நீ தனியாலாம் வளர மாட்டேன். நீ தனியா வளர்ந்த போது கஷ்டமா இருந்துச்சு, நீ தனியா வளரும் போது உனக்கு டென்ஷனா இருந்துச்சு, நீ தனியா வளரும் போது எல்லாமே நீயே சுமக்கிறது மாதிரி இருந்துச்சு, நீ ரிலாக்ஸே இல்லாம வளர்ந்த, நீ ரொம்ப டென்ஷனா வளர்ந்த, நீ வளர்ந்த, ஆனா பிரயாசத்தோட வளர்ந்த. ஆனா இனி உன்னை வளர்த்த போறது நானும் கூட நின்று வளர்த்துவேன். உனக்கு அந்த டென்ஷன் தெரியாது. ஏன்னா நான் சுமக்க தேவை இல்லை, எனக்காக அவர் சுமப்பார், எனக்காக அவர் தாங்கி கொள்ளுவார். என் கூட இருந்து தடுமாறாம ஒரு மென்டரா எனக்கு இருந்து போதிச்சு சொல்லி கொடுத்து ஹல்லேலூயா. கிருபை வேணும்ன்றவங்க இந்த அபிஷேகத்தை கேட்கிறவங்க, வாலிப தம்பிங்க கேளுங்க, தங்கச்சிங்க கேளுங்க. ஏசப்பா நீங்க என்ன வளர்த்துவீங்கன்னு வாக்கு கொடுத்துட்டீங்க. ஆனா கண்டிப்பா என் கூட நீங்க இருந்து சொல்ல அந்த மகிமை நிறைய பேர் மேல கர்த்தர் இப்பொழுது ஊற்றுகிறார். பிரதர் இனி கர்த்தர், இனி உங்க குடும்பத்துல நீங்க வளர்த்துறதில்ல, கர்த்தர் ஹல்லேலூயா. நீரூற்ற அண்டையிலே ஆறுகள் இருக்கிற இடத்துல கர்த்தர் என்னை கிருபையாய் வளர்த்துகிறவர். தேங்க்யூ ஜீசஸ். நம்பர் 3, மூன்றாவதாக இந்த அலரி செடிகளை குறித்து நான் வேதத்தில் வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம் இருந்துச்சு. அப்படின்னா யோபுவின் புஸ்தகத்தினுடைய நீங்கள் 40ஆம் அதிகாரத்தினுடைய 22, 23 வசனங்களை வாசிக்கலாமா? யோபு 40ஆம் அதிகாரத்தினுடைய ஆமென் எடுத்துக்கொள்ளலாம். 22ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். தலைகளின் நிழல் அதை
அதை கவிந்து நதியின் அலறிகள் அதை சூழ்ந்து கொள்ளும். இதோ நதி புறப்பட்டு வந்தாலும் அது பயந்தோடாது. யோர்தான் நதியனத்தினை தண்ணீர் அதன் முகத்தில் மோதினாலும் அது அசையாமல் இருக்கும். நீங்க இது என்னன்னு சொன்னா நீங்க முன்னாடி வாசிக்க முடியும். நீங்க 40ஆம் அதிகாரத்தினுடைய அது ஒரு மிருகத்தை குறித்து ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுவார். நீங்க வாசிக்கும் போது அது எத்தனாவது வசனம்னா, நீங்க முன்னாடி 40 நீங்க அந்த வசனத்தினுடைய முன்னாடி வசனத்துக்கு போங்க பார்க்கலாம். ஆமா, எத்தனாவது வசனம் அது? ஆமா, நீங்க 20வது வசனத்தை வாசிக்கலாம். 20வது, காட்டு மிருகங்கள் யாவும் விளையாடுகிற மலைகள் அதற்கு மேய்ச்சலை விளைவிக்கும். அதுக்கு அடுத்த வசனம், அது நிழல் இல்லை, இதுக்கு முன்னாடி அது வரும். அதுக்கு ஒரு பேர் இருக்கும் பாருங்க, லிவியாதான் மாதிரி அதுவும் ஒரு மிருகம், யெகபோத். ஆமா, அந்த வசனத்தை வாசிங்க. எத்தனாவது வசனம் அது? 15வது வசனத்தை வாசிங்க. ஆமென். இப்போதும் பிகமோத்தை நீ கவனித்து பார், உன்னை உண்டாக்கினது போல அதையும் உண்டாக்கினேன், அது மாட்டை போல புல்லை தின்னும். அடுத்து வாசிங்க, அடுத்த வசனம் 16. இதோ அதனுடைய பலன் அதன் இடுப்பிலும் அதனுடைய விரியம் அதன் வயிற்று நரம்புகளிலும் இருக்கிறது. அது தன் வாளை கேதுருவை போல நீட்டுகிறது, அதன் இடுப்பு நரம்புகள் பின்னி கொண்டிருக்கிறது. நல்லா கவனிச்சுக்குங்க. இந்த இந்த யோபுனுடைய புஸ்தகத்துல ஆண்டவர் நிறைய மிருகங்களை குறித்து சொல்றாரு. அப்படின்னா நம்முடைய இந்த உலகம் பிரயலத்தில் அழிகிறதற்கு முன்னாடி பெரிய பெரிய மிருகங்கள் இங்கே வாழ்ந்தது. இப்போ கூட சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அரியலூர் பக்கத்தில் டைனோசருடைய முட்டையை எடுத்தாங்க அப்படின்னு நம்ம நிறைய ஃபோட்டோஸை பார்க்குறோம்ல. அப்படின்னா பெரிய பெரிய மிருகங்கள் வளர்ந்ததற்குரிய அடையாளங்கள் நம்முடைய இடத்துல பல இடங்களில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த டைனோசர் அப்படின்ற இடத்துல சில இடத்துல எலும்பு கூடெல்லாம் சும்மா பிளாஸ்டிக்கில் செஞ்சு வச்சுருப்பாங்க. ஆனால் நமக்கு அதை பார்க்கும்போதே பிரம்மாண்டமாக இருக்கும். ஐயோ, இவ்வளோ பெரிய மிருகங்கள் எல்லாம் உலகத்துல வாழ்ந்துச்சா அப்படின்னா அதனுடைய கால் தடங்களை வச்சு விஞ்ஞானிகள் அறிவுபூர்வமா அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி வாழ்ந்திருக்கு அப்படின்னு. ஆனா அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் வேதத்துல ஆண்டவர் எழுதி வைத்தார். அதை குறித்த வெளிப்பாடை யாருக்கு கொடுத்திருக்கிறார்னா யோபுக்கு கொடுக்கிறாரு. அப்போ யோபு சில மிருகங்களை குறித்து எழுதுறாரு, லிவியாதான் அப்படின்னு எழுதுறாரு, சில பாம்பு வெரைட்டியை கொடுத்து எழுதுறாரு. ஆனா இங்க எழுதுற பிகமோத் அப்படின்ற ஒரு அது எப்படி இருக்கும்னு தெரியல. ஆனா அதுல எனக்கு ஒண்ணு ஆச்சரியமா இருந்தது என்னன்னா, அது தன்னுடைய வாளை நீட்டிச்சிருச்சுன்னா எப்படி இருக்குமாமா? எப்படி இருக்குமாமா? உலகத்துல ரொம்ப உயரமா வளரக்கூடியது எது? கேதுரு. நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். அப்போ கேதுருன்றது ரொம்ப நீளமான ஒண்ணு, அது வாழை நீட்டிச்சுன்னா கேதுரு மாதிரி வாழை நீட்டுமாமா. அப்போ எந்த அளவுக்கு அது பெருசா இருந்திருக்கும். இப்போ இந்த பிகமோத்தை குறித்து இந்த யோபு சொல்லிட்டே வரும்போது இது எப்படி மூச்சு விடும், இது எப்படி வாழை நீட்டும், இது அதனுடைய முகத்துல தண்ணி மோதி அடிச்சா கூட அதுக்கு என்ன செய்யாதாமா? அது அந்த அளவுக்கு பெரிய மிருகம். ஆனா இந்த மிருகம் போய் என்ன பண்ணும்னா ஒரு இடத்துல படுத்துக்கும், ஆத்து பக்கத்துல. இந்த அலரி செடிகளை சுற்றி அலரி செடி இருக்கும், உள்ளுக்குள்ள என்ன பண்ணுமாமா? இந்த மிருகம் படுத்திருக்கும். இந்த அலரி செடிகள் இந்த உள்ள படுத்து கிடக்கிற மிருகத்தை வெளியே காமிக்க முடியாத அளவிற்கு இது எப்படி வளர்ந்துருக்குமா அப்படின்னு சொன்னா, அவ்வளவு நெருக்கமானதாய் அப்படியே ரொம்ப பாத்தீங்கன்னா அது கனெக்டடா. வெளியே இருந்து பார்த்தா அலரி செடி மட்டும்தான் தெரியுமே தவிர உள்ள அவ்வளவு பெரிய மிருகம் ஒளிஞ்சிருக்கிறது யாருக்குமே தெரியாது. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே, அலரி செடிகளை போல நீங்கள் வளர்வீர்கள். அலரி செடிகளை போல கர்த்தர் நம்மளை எப்படி வளர்த்துவார் அப்படின்னு சொன்னா, நம்மளை அங்கங்காய அல்ல, கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை கனெக்டா, ஆமே, நம்மை நெருக்கமாய் கர்த்தர் வளர்த்துகிறதற்கு நல்லவராய் இருக்கிறார்.
இந்த மாதம் வந்துச்சு, அடுத்து 3 மாதம் தாண்டி வந்துருச்சு, அடுத்து 1 வருஷம் தாண்டி வந்துருச்சு அப்படின்ற கதையை இனி கர்த்தர் எடுத்து போட்டு, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆண்டவர் உங்களை வளர பண்ண போகிறார். கர்த்தர் இனி நெருக்கமாய் நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை அடர்த்தியாய் வளர பண்ண போகிறார். சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வார்த்தைக்கு ஆமென். கர்த்தர் எங்களை கிருபையாய் நடத்த போகிறதற்காக நன்றி. சடுதியான ஒரு வளர்ச்சி உங்களுக்கு வரப்போகிறது. நினையாத ஒரு வளர்ச்சியை ஆண்டவர் எனக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் என்னை கர்த்தர் அடர்த்தியாய் வளருகிற கர்த்தர். இப்ப கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் எங்களை அலரி செடிகளை போல வளர்த்துகிற கர்த்தர். கைகளை உயர்த்தி இந்த வார்த்தை எங்கள் தலையின் மேல் ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஆமென் நடக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீங்க சொல்ல சொல்ல அந்த வார்த்தையினுடைய மகிமை நம்மை முழுவதுமாய் மூடட்டும். ஆமென். அடர்த்தியாய் வாழ்வதற்கு, ஆமென், எல்லாவற்றையும் மறைக்கிற அளவிற்கு வாழ்வதற்கு எனக்கு கிருபை கொடுக்கிற கர்த்தர் அவர் நல்லவராயிருக்கிறார். கர்த்தர் திரும்ப திரும்ப வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை வளர பண்ணுவேன், நான் உன்னை வளர பண்ணுவேன். நம்பர் 1, நம்ம எப்படி வளர பண்ணுவாராமா? ஆமென். அலரி செடிகளை போல வளர பண்ணுவார். நம்பர் 1, கர்த்தர் என்னை எப்படி வளர்த்த போறார்னா, கர்த்தர் என்னை உறுதியாய் வளர்த்த போகிறார். நம்பர் 2, கர்த்தர் என்னை எப்படி வளர்த்த போறார் அப்படின்னு சொன்னா, அவரோட சேர்ந்து என்னை கர்த்தர் வளர்த்த போகிறார். நம்பர் 3, மூன்றாவது, ஆண்டவர் என்னை எப்படி வளர்த்த போறார்னா, கர்த்தர் என்னை அடர்த்தியாய், கர்த்தர் நெருக்கமாய் என்னை வளர்த்துகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இனி தோய்வு இல்லை, இனி ஸ்ட்ரகிள் இல்லை. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஆமென். இனி அந்த இடத்துல கேப் இல்லை. நாளுக்கு நாள் டெய்லி ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காலையிலே மன்னாவை கொடுத்தது போல இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தையை நம்புறவங்களுக்கு அப்படியே, ஆமோதிக்கிறவர்களுக்கு அப்படியே நடக்க போகிறது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்படியே எழும்பி நிற்கலாமா? என்னை வளர்த்துகிற கர்த்தர் மறைவாய் வளர்த்ததை கவனித்தீரே. மறைவாய் வளருகிறதை கவனிக்கிற கர்த்தர், மறைவாய் வளருகிறதை கவனிக்கிற கர்த்தர். கைகளை எல்லாரும் உயர்த்தி இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துங்க பார்க்கலாம். ஆமென். கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கி நீ பாடோ. பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கி நீ. கைகளுக்கு நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. முன்னும் பின்னும் நேருக்கி நேருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீ. பாடோ. சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீ. உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீ. சொல்லு. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீ. பாடோ. எல்லாமே அறிந்திருக்கின்றீ. நடந்தாலும் பாடுத்தாலும் அப்பா
ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. சொல்லுங்கலாம். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். நான் அமர்வதும் நான் எழுவதும் எல்லாம் நீர் அறிந்திருக்கின்றேன். நான் அமர்வதும் நான் எழுவதும் எல்லாம் அறிந்திருக்கின்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட உங்களுக்காக வாசிக்கிறேன் நான், நீ எடுக்க வேண்டாம். ஏசாயா 44 அதிகாரத்தினுடைய ஸ்தோத்திரம் 4வது வசனத்தை கூட வாசிக்கிறேன் உங்களுக்காக. ஏசாயா 44 அதிகாரத்தினுடைய ஆமென் 4வது வசனத்தை வாசிக்கும் போது நம்ம ரொம்ப அழகாய், அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளைப் போல வளர்வார்கள். இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் இருக்கு. என்ன அப்படின்னா, அதனால் அவர்கள் புல்லின் நடுவே. எதுக்கு நடுவே? புல்லின் நடுவே. அப்போ இந்த அலரி செடி தனியா வளர்ற செடி மட்டும் கிடையாது, எதோட சேர்ந்து வளருமாமா? புல்லுக்கு நடுவே. புல் அப்படின்றது என்ன? புல் அப்படின்ற இந்த ஆவிக்குரிய இந்த வேதத்தின்படி இருக்கிற விளக்கத்துல புல் அப்படின்னா திரளான ஜனங்கள் அப்படின்னு அர்த்தம். திரளான ஜனங்கள். இப்போ இந்த அலரி செடிக்கு ஒரு வளர்ச்சி இருக்குது. என்ன வளர்ச்சி அப்படின்னு சொன்னா, சுத்தி அவ்வளவு புல் இருந்தாலும், சுத்தி அவ்வளவு ஜனங்கள் இருந்தாலும், அதன் நடுவிலே அலரி செடியை கர்த்தர் வளர பண்ணுகிறார், வளர பண்ணுகிறார். நான் விசுவாசிக்கிறேன். 4வது, உங்களுடைய என்னுடைய தலையின் மேல ஆண்டவர் ஒரு பிளஸிங்கை வைக்க போறாரு. நீங்க வளருவீங்க. எப்படி வளருவீங்க? சத்தமா சொல்லுங்க. அலரி செடிகளை போல வளர போறீங்க. அலரி செடியினுடைய 4வது வளர்ச்சி என்ன அப்படின்னு சொன்னா, ஜனங்களின் நடுவே நீங்கள் வளருவீர்கள். உங்க சொந்தக்காரர்கள் நடுவில் நீங்க வளருவீங்க. உங்களை சுற்றி வேலை பார்க்கிறவங்க நடுவில் கர்த்தர் வளருவார். சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெய்கள் அபிஷேகம் பண்ணி, ஆமென், ஹல்லேலூயா. பெரிய டேலண்ட் உள்ளவங்களா இருக்கலாம், பெரிய ஞானிகளா இருக்கலாம், அவர்கள் நடுவிலே வளர்கிறதுக்கு உங்களுக்கு சிரமமா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் அலரி செடியை எங்க வளர்த்துறார் அப்படின்னு சொன்னா, புல்லுகளின் நடுவில் ஆண்டவர் வளர்த்துறார். அத்தனை ஏக்கர் கணக்கில் புல் இருந்தாலும் இந்த அலரி செடி ஒன்று புல்லுக்கு நடுவில் நட்டப்பட்டா புல்லு வெளியே தெரியாது. எதுதான் ஃபர்ஸ்ட் தெரியும்னா, அலரி செடி தாங்க ஃபர்ஸ்ட் தெரியும். இது தீர்க்க தரிசனமான உண்மை. நாம் வெறும் ஒரு கற்பனை கதையை சொல்லல, வேதத்துல சொல்லி இருக்கிறத சொல்றேன். சீக்கிரமா நடக்க போகிறது. அலரி செடிகளை போல ஜனங்களின் நடுவே, வேலை செய்கிற இடத்திலே, சுற்றி இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை வளர பண்ணுவார். ஆமென். ஆயத்தமாகுங்க. எதுக்கு ஆயத்தமாகுங்கன்னா, வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்க. இந்த 100 days ஜெபம் கூட கர்த்தர் எதுக்கு நமக்கு ஆரம்பிக்க பண்ணார்னா, நம்மளை வளர்த்துறதற்கு கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார், நம்மை வளர்த்த போகிறார். ஆமென். இப்ப நான் மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். 4 ஆசீர்வாதத்தை. நம்பர் 1 சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளை கர்த்தர் எப்படி வளர்த்த போறாருன்னா, இந்த அலரி செடி எப்படி இருந்தா, கிண்ணறம் வைக்கிற அளவிற்கு அது எப்படி இருக்கும்னா, உறுதியா ஸ்ட்ராங்கா இருக்கும். பேருதான் செடி, பேருதான் செடி, ஆனா அதுல இருக்கிற ஒர்த்து வித்தியாசமானது. வெளியில நம்ம பார்வைக்கு செடியா தான் இருப்போம், ஆனா எப்படி இருப்போம்னா, கர்த்தர் நம்மளை ஸ்ட்ராங்கா, ஆமென், இவனுக்குள்ளேயும் இப்படிப்பட்ட ஒரு பலன் இருக்கான்னு நிறைய பேர் பிரமிக்கிற அளவிற்கு தான் ஆண்டவர் நம்மளை வைக்க போறார். விசுவாசிக்கிறீங்களா? நம்பர் 2, இரண்டாவதாக இந்த அலரி செடியை கர்த்தர் எப்படி வளர பண்ணார்னா, இது நீரூற்று, இது ஆறுகள் அப்படின்னா கர்த்தரோட வளர போறோம். எனக்கு இந்த 4 பாயிண்ட்ல ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு சொன்னா, இது போதும் ஆண்டவரே, என்னை தனியா வளர்த்தாதீங்க, என்னை தனியா வளர்த்தாதீங்க, நீ பாட்டுக்கு வளர அப்படின்னு என்னை வளர்த்து விட்டுறாதீங்க. என்னை எப்படி வளர்த்துங்கன்னா, நான் உங்களோட வளரணும்.
வாலிப தம்பி, நீ தனியா யார் வேணாலும் இந்த உலகத்துல வளர்றாங்க. இந்த உலகத்துல எத்தனையோ பேருடைய கம்பெனி மேல வருது, எவ்வளவு பேர் கோடிகளை சம்பாதிக்கிறாங்க, வளர்றாங்க. ஆனா அவங்க அவங்களுடைய உழைப்புல வளர்றாங்க, அவங்களுடைய தாளத்துல வளர்றாங்க. ஆனா ஒரே ஒரு பிள்ளை எப்படி வளருதுன்னா கர்த்தரோட வளருது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டார். ஹல்லேலூயா. தேவன் இல்லாம வளர்றவங்களை பார்த்து நீங்க கொஞ்சம் கூட வருத்தப்பட வேண்டாம், பொறாமையும் பட வேண்டாம், யோசிக்கவும் வேண்டாம். அவங்களுக்கும் நமக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது, நிறைய வித்தியாசம் இருக்குது. அவங்க எப்படி வேணாலும் வளருவாங்க, அவங்க என்ன வழியில வேணாலும் வளருவாங்க. ஆனா கர்த்தர் நம்மோட இருக்கிறதுனால நேர்த்தியாய் வளர்த்துவார். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக ஆண்டவர் எப்படி வளர்த்துறாராமா? அடர்த்தியாய் வளர்த்துவார். அப்படின்னா உள்ளுக்குள்ள அத்தாச்சோடு மிருகம் படுத்திருக்குது, வெளியில ஒண்ணுமே தெரியல. எது மட்டும்தான் தெரியுதுன்னா அலரி செடி மட்டும்தான் தெரியுது. காரணம் என்னன்னா அது எப்படி வளர்ந்துருக்குது? கேப் இல்லாம நெருக்கமாய் நெருக்கமாய். கர்த்தர் எப்படி நம்மளை வளர்த்த போறாருன்னா அப்படியே தொடர்ச்சியாய். இனி ஸ்ட்ரகிள் இல்லை, ஆமென். இனி தோய்வு இல்லை, இனி இடையில எந்த ஆபத்துகளும் இல்லை. அப்படி வளர்த்த போறார், ஆமென். நம்பர் 4, நாலாவதாக இந்த அலரி செடியை கர்த்தர் எங்க வளர்த்துறாரு அப்படின்னா புல்களின் நடுவே, அப்படின்னா ஜன கூட்டத்தின் நடுவே. ஆமென் சொல்லுங்க. இப்ப அந்த பாட்டினுடைய அந்த சரணத்தை பாடுவோம். நான் மறைவாய் வளருதை கர்த்தர் கவனித்திருக்கிறார், என் கருவை உம் கண்கள் கண்டதே. நல்ல கைகளை தட்டி இந்த மாதம் கர்த்தர் நம்மை பிரிப்பரேஷனுக்கு நேராய் கர்த்தர் நடத்தி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, என்னை கிருபையாய் நடத்துகிறவர். ஆமென். என் கருவை உம் கண்கள் கண்டதே. ஹல்லேலூயா. கருவையும் கண்கள் கண்டன, வளர்வதை கவனித்திரே. கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்திரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கி நீ சொல்லுவோம். பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கி நீ. கைகளை மேல நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. முன்னும் பின்னும் நேருக்கி நேருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே. அப்பனே நேருக்கி நேருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே. உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றே. சொல்லுங்க. கர்த்தர் கைவிட மாட்டார், கர்த்தர் கைவிட மாட்டார். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றே. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றே. நடந்தாலும் பாடுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றே. இயேசுவே கிருபைப்பா கிருபைப்பா. கைகளை மேல தட்டி நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. அப்பனே நம் கனம திக்கத்துனோரோலோ
நான் அமர்வதோ, நான் அமர்வதும் நான் எழுவதும் எல்லாம் நீர் அறிந்திருக்கின்றே. நான் அமர்வதோ, நான் எழுவதும் எல்லாம் நீர் அறிந்திருக்கின்றே. கரங்களை தட்டி அப்பாவுக்கு இதுவரையிலும் நடத்தின அப்பா, இதுவரையிலும் சுமந்து வந்த அப்பா, 11 மாதங்கள் கைவிடாத அப்பா, 11 மாதங்கள் என் பிரச்சனையிலெல்லாம் என் கூட இருந்த அப்பா, இந்த 12வது மாதத்துல என்ன அதிசயமா நடத்தி, என்ன மகிமையா நடத்தி, கிருபையாய் நடத்தி, ஒரு புதிய ஆண்டுக்குள்ள என்ன கொண்டு போகிறதற்காய் கரங்களை தட்டி, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் எனது தேவன், அவர் மரண பரியந்தம் என்னை நடத்துவார், என்னை நடத்துவார், அவர் என்னை மரண பரியந்தம் நடத்துவார். தகப்பனே, இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, இந்த 11 மாதங்களும் நீர் எங்களை கைவிடல, நீர் எங்களை கைவிடல. ஒன்னும் இல்லாத இடத்திலிருந்து சில பிள்ளைகளை தூக்கி எடுத்து, குப்பையிலிருந்து தூக்கி எடுத்து இவ்வளவு தூரம் வளர்த்தினது நீங்க தான்ப்பா. எங்க அம்மா எங்களை ஒரு லிமிட்டுக்கு மேல வளர்த்த முடியாது, எங்க அப்பா எங்களை வளர்த்த முடியல, ஆனா இவ்வளவு தூரம் எங்களை வளர்த்து கொண்டு வந்தது நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா. அந்த தேவன் இன்றைக்கு எங்களுக்கு வாக்கு கொடுத்தீங்கல்ல, உன்னை அலறி செடியை போல நான் வளர பண்ணுவேன், அலறி செடியை போல வளர பண்ணுவேன். நீங்க சொன்ன இந்த நல்வார்த்தையை, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தலையின் மேலும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே வைக்கப்படுவதாக. இந்த மாதம் துக்க செய்தி இல்லை, இந்த மாதம் அலைச்சல் இல்லை, இந்த மாதம் பயப்படுத்துகிற எந்த காரியமும் இல்லை அப்பா. இந்த மாதம் முழுக்க முழுக்க நாங்க நன்றி சொல்லுகிற ஒரு மாதமா அமைச்சு கொடுங்க. எங்க வாயிலிருந்து தேங்க்ஸ் வந்துட்டே இருக்கணும். நீர் சுகப்படுத்தினதற்காக நன்றின்னு சொல்லணும், நீங்க வளர்த்தினதற்காக நன்றின்னு சொல்லணும். அப்படி கர்த்தரை துதிக்கிற ஒரு துதிய எங்க வாயில இந்த மாதம் நீர் வைக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம்ப்பா, நன்றி. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுட்டே இருக்கும் போது எத்தனை பேர் பிள்ளைகளுடைய இருதயத்துல கலக்கம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஐயா, ஒண்ணுமே செய்யலையே, இந்த வருஷம் தானே எனக்கு சோதனை மேல சோதனையா இருக்குது. இந்த வருஷத்தினுடைய துவக்கம் நல்லா இருந்துச்சு, ஆனா முடிவு கலக்கமா இருக்கிறது மாதிரி இருக்குது. முடிவு என்னமா முடியுமோ, இந்த வருஷத்தை நான் நல்லா முடிச்சுக்கிடுவேனா, இந்த வருஷத்தை நான் சரியா முடிக்க முடியுமா, அப்படியெல்லாம் யார் குழம்பி போயிருந்தாலும் ஐயா நடத்துறது நீங்க தானே ஐயா. உங்களால செய்ய முடியாதது ஒண்ணுமே இல்லையே. எங்க பிள்ளைகளை ஆச்சரியமாய் நடத்தி இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள சந்தோஷப்படுத்தி, நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்கிற வார்த்தையை அப்படியே நிலைப்படுத்துவீராக. நன்றி ஆண்டவரே. எங்க பிள்ளைகள் குடிக்கிற தண்ணீர், சுவாசிக்கிற காற்று, சாப்பிடுகிற ஆகாரம், செய்கிற வேலை, பண்ணுகிற பிரயாணம், எல்லாவற்றிலும் என் அப்பாவுடைய கரம் எங்களோட வல்லமையா இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய கிருபை கூடவே இருக்கட்டும். ஆன்லைன்ல லைவ்ல இருக்கிற பிள்ளைங்க, ஆன்லைன்ல இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைங்க, அவங்க எங்கிருந்தாலும் இங்க பேசப்படுகிற அந்த வாக்குத்தத்தம் அவர்களுக்கும் சொந்தமாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிப்பீராக. உங்க கிருபையின் கரத்தில் எங்களை தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா.